ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே கண்டிப்பாக நம்ம மொபைலில் வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுல இன்றைக்கி நிறைய பேர் வந்து மொபைலில் சில இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது வாட்ஸ்அப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து வர மாட்டேங்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கால் வந்ததுன்னு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் உள்ளுக்கு இருக்கப்போ வந்து எந்த இஷ்யூமே இல்லை, உங்களுக்கு கரெக்டாக வந்து எல்லாமே காட்டுது. பட் நீங்கள் வந்து ஆஃப்லைன் போயிட்டீங்க, உங்கள் மொபைலில் டேட்டா ஒன்ல தான் இருக்குது. ஆஃப்லைனில் போய்ட்டு நீங்கள் எஃபி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை மொபைலில் வேறு ஏதாவது செய்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு மெசேஜ் இல்லாட்டி கால் வந்தால் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு கால் வந்ததே நீங்கள் வாட்ஸ்அப் உள்ள போய்ட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஆகாத இஷ்யூவை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இதில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறம் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மெசேஜஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் டோனுக்கு வந்து ஏதாவது டோன் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் எந்த டோனுமே செட் ஆகாமல் நோன் அப்படின்றது கொடுப்பட்டிருக்குமா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வந்து சவுண்ட் எதுவும் வராது. சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர்றது தெரியாமலும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான டோன்ஸ் எல்லாம் சரியாக செட் ஆகியிருக்கா அப்படின்றத வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ்க்கான டேட்டா பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபைலில் வந்து நார்மல் டேட்டாவில் எந்த பேலன்ஸுமே வச்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் போனால் மட்டும்தான் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து டேட்டா வந்து ரன் ஆகும். ஸோ அதனாலையுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்ப மெசேஜ் காலில் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. ஆஃப்லைன் போயிட்டீங்கன்னா பேக்ரவுண்டாக டேட்டா ரன் ஆகிறதுல இஷ்யூ வந்து ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரியான பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஒருக்கா நார்மல் பேக்கேஜ் ஒன்றுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே உங்கள் மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அலௌட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத. சம்டைம்ஸ் வந்து இது டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்புக்கு பேக்ரவுண்ட் டேட்டா ரன் ஆகாது. ஸோ அதனாலையுமே நீங்கள் ஆஃப்லைனில் இருப்பீங்களா இருந்தாலுமே இல்லாட்டி வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாத சமயத்துலையுமே வந்து உங்கள் மொபைலில் டேட்டா ஆனில் இருந்தாலுமே வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் டேட்டா கிடைக்காம நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் கால் வந்தாலுமே வந்து ஆன்லைனில் இருக்கப்போ மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கனாலையும் வரலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பேக்ரவுண்ட் டேட்டாவை என்றைக்குமே வந்து ஆனில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துலையே நீங்கள் வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து எலோ பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இது டிசபிள் இருக்குமா இருந்தாலுமே வாட்ஸ்அப் ஆப்பில் இருந்து உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனுமே உங்கள் மொபைலுக்கு வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது ஆனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் செக் பண்ணி பார்க்குறதன் மூலமாக வாட்ஸ்அப் ஆப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூவை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்குவேன், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.